வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரணா பொள்ளாச்சியில் இன்றைக்கி ஒர்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பட்டியனூர் அந்த ஒர்க்கு தான் வந்திருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 7:40 தான் வீட்டிலேருந்து கிளம்புனா இங்கே வரும்போது மணி 9 ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 காய் உரிச்சிருக்கேன். கருப்பு காய் அதிகமாக இருக்குது. இந்த காயில் பார்த்திங்கன்னா குடமை நல்லா வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கருப்பு காயில் பார்த்திங்கன்னா குடமை அதிகமாக நிற்காது சொன்னவங்ககிட்ட. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா குடம்பை வச்சு தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். எந்தளவுக்கு குடம்பை நிற்குன்னு தெரியல. ஆமாம், வசியம் பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேங்குது. மழை நல்ல மழைங்க ஒரு வாரம். நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து வேலைக்கு வந்து நிற்க வர்றோம். பாக்கியால் பார்த்திங்கன்னா பக்கத்து தோப்பு ஊசிட்டுருக்காங்க. வசி பார்த்திங்கன்னா அந்த வசி பார்த்திங்கன்னா சாஞ்சிச்சு. நம்ம வசி ஜாயின் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம வசி கொஞ்சம் ஆடுது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உரம்பு தண்ணி ஊறி காடையாகமாக பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்குது. முன்னாடி என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா போய் தண்ணி நிற்கும். ஓகே, இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பார்த்திங்கன்னா 9:50 ஆச்சுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150 காய் உரிச்சாச்சு. காற்று வேறு பலமாக வீசிகிட்ருக்கு. மரத்துக்கு கீழே தான் வசி போட்டு நின்றுட்டுருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 3 பேர் வந்திருக்கோம். 3 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு இடுப்பு வலிக்குதாம்மா, இவனுக்கு உள்ளங்காய் வலிக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா தலை வலிக்குது. 3 பேருமே பேஷண்ட் தான் இன்றைக்கி. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக கூலி பார்த்திங்கன்னா 800 ரூபா வரும். இன்றைக்கி கொஞ்சம் லாங் வந்திருக்கு. எவ்வளோ போட்டு தர்றாங்கன்னு தெரில. இந்த வார நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 400-500 காய் தான் கிடைக்கும். அந்த 800 ரூபா கூலின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆளுக்கு ஒரு 400 ரூபா அந்த மாதிரி தான் எங்களுக்கு கைக்கு வரும். 500 காய்க்கு பார்த்திங்கன்னா 400 ரூபா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் செலவு, டீ செலவெல்லாம் இருக்குது. வேலை இல்லாத டைம் ரொம்பவே சிரமம் தாங்க. மணி பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 10:00 இப்போ சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு வந்து அப்படியே ஒர்க் கண்டிப்பாக மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:43 ஆச்சுங்க. 10:15 வந்து சாப்பிட்றதுக்கு போனால் 10:43 ஆச்சு. இப்போ வந்து உரிக்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கம் போகும்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, போனதாக தெரியும். அப்படி நம்ம ஒர்க் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். அதுதாங்க நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. எந்தளவுக்கு மரம் ஆடுதுன்னு பாருங்கள். இந்த மரத்துக்கு தான் போட்டிருக்கேன். ஆனால் காற்று அஞ்சல் தான் கொஞ்சம் பலமாக இருக்குது. இலையே வந்து காற்று பயங்கரமாக தான் அடிக்குது. காய் வந்து பிரிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு 100 காய்க்குள்ளே தான் வரும். பிரித்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்கு அஞ்சல் ஒரு கும்பி போட்டிருக்காங்க. 2 பேர் உரிச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம உரிக்கணும். நீங்கள் அப்படியே நம்ம உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அப்படியே உரிக்கலாம். கும்பி உரிச்சு முடிஞ்சாச்சு. அந்த காய் எண்ணில் காய் பார்த்திங்கன்னா வண்டி தாத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கும்பின்னு சொன்னாலும் அந்த கும்பியை போய் உரிக்க போகிறோம். அது உரிச்சிட்டு ஒரே மட்டும் பார்த்திங்கன்னா காய் எண்ணி விட்டுக்கலாம். வண்டி தாத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மட்டையை போட்டு விடணும் அப்படின்னாங்க. மழை வந்தால் நினைக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, அங்கே போய் உரிச்சிட்டு அப்புறம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த காய் எண்ணி விட்டாச்சுங்க. இந்த காய் எண்ணி விட்டு பார்த்திங்கன்னா மட்டையை ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வச்சு மழை வர மாதிரி இருக்குது. காய் அங்கே லாங்காக இருந்துச்சு. அந்த காயில் பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி போட்டு அதான் வண்டி வந்து ஏற்றுற மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதை பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஏன்னா மழை காலத்தில் வந்து எங்கேயாச்சும் வண்டி கூட சீக்கிரம் பண்ணுறது, வண்டி தேர்த்துக்கு காய் கொண்டு வந்துருக்கு அப்படின்னாங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. நான் கொண்டு வந்துட்டோம். அங்கேருந்து போய் காய் உடையாமல் எடுத்து போடணும். அதனால் அதே மாதிரி உடையாமல் எடுத்து போட்டோம். இங்கேருந்து மட்டையில் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணியாச்சுங்க. இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா காய் குமிஞ்சு எண்ணும்போது என்னோடய ஒர்க்கிங் பேண்ட் பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருச்சு. அது போய் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்க, பக்கத்தில் போய் நம்ம பசங்க போயிட்டுருக்காங்க. அங்கே போய் உரிச்சிட்டு அடுத்த பக்கம் போய் நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அங்கே உரிச்சிட்டு காய் எண்ணி விட்டு அடுத்த பக்கம் வந்துட்டேங்க. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 காய் இருக்கும். நாங்கள் 3 பேர் வசி போட்டிருக்கோம். பாக்கி எங்கள் கூட உரிச்சவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் 2 கும்பி இருக்குது. ஒரு கருப்பு காயில் கும்பி போட்டு நின்றுருக்காங்க. இன்னும் பாக்கி ஆள் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இந்த வாழைக்கண்ணுகள்லாம் வச்சுருக்காங்க. அது கஞ்சர் ஒரு 2 கும்பி இருக்காமல் அங்கே போட்டு உரிச்சிட்டு இருக்காங்க. இது வச்சா ஒர்க் முடிச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போது 12:23 ஆச்சு. வந்து ஒரு 4 காய் வச்சுருக்கோம். பசங்க பார்த்திங்கன்னா வண்டி இங்கே தான் நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு மழை இல்லாமல் இருந்தால் வீட்டுக்கே போயிடலாம். லைட்டாக நாங்கள் வர்றப்போ தூரிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நின்றுடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா வசி நிற்கிறது சிரமம் தான். அவரை போட்டு ஒருக்கே வசி கீழே போயிடுச்சு. நம்ம வசி ஜாயின் போட்டாச்சு. ஆனால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இது பார்க்கலாங்க ஒர்க்கு என்னத்துக்கு முடியுது, மழை இருக்கா இல்லைன்னு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மணி பார்த்திங்கன்னா 1 ஆச்சு. இப்போ டீ வாங்கிட்டு நாங்கள் டீ சாப்பிட்ருக்கோம். டீ பழம் சாப்பிட்ருக்கோம். காய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ இன்னொரு 200-250 காய் வரும். இன்னொரு 200-250 காய் வருங்க. இது உரிச்சா வேலை முடிஞ்ச மாதிரி நினைக்கிறேன். இந்த மேலே வந்து காய் இருக்கான்னு தெரில. இது உரிச்சிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். காய் பார்த்திங்கன்னா இந்த மட்டைக்கிட்ட வர்ற மாதிரி எண்ணி விட சொன்னாங்க. வண்டி வந்து ஏற்றக்கு சௌரியமாக இருக்க மாதிரி. அங்கேயும் அதே தோப்பில் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. பார்க்கலாம், இது முடிச்சு முடிஞ்சால் தான் எப்படின்னு பார்க்க முடியும்.
பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே குடிச்சிட்டு இங்கே வரும் நம்ம தான் போகணும்னு நினச்சோம். ஆனால் அவங்க வந்துட்டாங்க நம்ம பசங்க. இங்கே வந்தாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு இங்கே 500 காயே கிடைக்காது நினைக்கிறேன். இன்றைக்கி 700 காய் 800 காய் தான் வீட்டுக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டாச்சு. காட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை வரந்த மாதிரி இருக்குது தம்பி, டக்குன்னு உடிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆளுகளை எழுந்திரிச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி வந்துட்டு அப்படி பாக்கி ஆளுக்கு அங்கே போட்டிருக்காங்க. அது முடிவுக்குள்ளே உரிக்கணும். இங்கே ஒரு 500 காய் உரிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் 500 காய் கிடைக்காதோட இருக்குங்க. ஆளுக்கு நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க. எவ்வளோ கிடைக்குன்னு தெரில. கிடைக்கிறதா கிடைக்கும். இன்றைக்கி பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஒரு 20-25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி. பார்க்கலாங்க. சரி ஓகே. நீங்கள் எவ்வளோ அதில் காய முடியும்னு தெரில. பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு வழியாக காய் உடிச்சு முடிச்சாச்சுங்க. எல்லா பக்கம் காய் முடிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கம் எண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அங்கே ஒரு எண்ணிட்டு பாருங்க அங்கே எண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து வர்றாங்க. ஒரு எண்ணிட்டு இருக்காரு. இது எண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு முன்னா சரி. வேறு ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து ஃபேஸஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் வெட்டி கிளம்பிட்டோம். அந்த எங்கே போய் கணக்குன்னு தெரில. ராமபட்டினத்தில் போய் கணக்கு போடுவாங்களா இல்லை அம்பரமலை போகலான்னு தெரில. ஏன்னா கூலி எவ்வளோ போட்டு தருவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். 90 85 நம்பி இருந்துச்சு. யாருன்னு தெரில. இருந்துச்சு அங்கே மரத்துக்கிட்ட 800 850 900 தெரில. அதையும் பார்க்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருப்போம். கூலி பார்த்தீங்கன்னா அதிகமாக தர மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக தருவாங்கன்னு தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் தரல. கூலி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.